அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் பலர் சிகிச்சை எடுத்து வரக்கூடிய சூழலில் தாவேக தலைவர் விஜய் முக்கிய நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? எப்படி இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து வருகிறது? விவரம். வணக்கம். தாவேக விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கி அவர் 2ஆம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் செய்தார். அந்த வரிசையில் 3வது கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல்லில் நேற்று தொடங்கினார். இதற்காக சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமான நிலையத்தில் சென்றடைந்தார். ஆனால் இந்த கூட்டம் 8:45 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் மதியம் 2:30 மணிக்கே பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு வந்தடைந்தார். அதற்கு காரணம் அதிகப்படியான கூட்ட நெரிசல். அங்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கரூர் புறப்பட்டார். கரூர் வேலுசாமிபுரத்தில் நேற்று பகல் 12 மணி அளவில் தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவரை காண காலை முதலே அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் குவிய தொடங்கினார்கள். இதன் அடிப்படையில் ஆனால் விஜய் வருவதற்கு மாலை ஆகிவிட்டது, அதாவது 7 மணி ஆகிவிட்டது. இந்த சூழலில் தான் காலையிலிருந்து பல்வேறு பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என தண்ணீர் அருந்தாமல், கழிப்பறைக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் வெயிலில் குவிந்து கிடந்தார்கள். இதன் காரணமாக விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் சரி, அவர் வருவதற்கு முன்பும் சரி, 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். விஜய் அங்கிருந்து கிளம்பிய பிறகுதான் ஒவ்வொரு உயிரிழப்பும் தகவலாக வெளியாகி கொண்டே இருந்தது. சுமார் 7 மணியிலிருந்து 9 மணி வரை கரூர் மருத்துவமனையே பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறப்பு எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் முதல்வர் சம்பவ இடத்திற்கு வந்தார். துணை முதல்வர் தற்போது வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கே கரூரில் இருந்து விமானம் மூலியமாக சென்னை சென்றடைந்தார். விஜய் எப்பொழுது வருவார், அவர் இதற்காக என்ன பதிலளிக்க போகிறார், இந்த உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க போகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர், முதல்வர், துணை முதல்வர் மற்றும் மற்ற கட்சி தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார் முக்கிய நிர்வாகிகளிடம். அதாவது தற்பொழுது களம் மாறி இருக்கிறது, இந்த அதிகப்படியான கூட்டம் சேர்ந்ததால் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பல்வேறு கோணங்கள்ல இந்த விமர்சனம் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல விஜய் சம்பவ இடத்திற்கு வந்தால் எது மாதிரியான சூழல் நிலவும் என்பது குறித்து விஜய் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரிதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.